சொல்லுமா. ம், ஏதோ இருக்கேன். கவலையா பேசுறேனா? எனக்கு என்ன கவலை? சந்தோஷமா தான் பேசுறேன். நான் என்ன கவலையா பேச போறேன்? ஒன்றும் இல்லைம்மா, பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லை. ம், என் தம்பியை தான் நீ கட்டிக்கணும், என் தம்பியை தான் நீ கட்டிக்கணும்னு இப்படி என் தலையில மண் அள்ளி போட்டுட்டியம்மா. எனக்கு ஒவ்வொரு நாளும் இந்த வீட்டில் நரக வேதனையா இருக்கு. என்ன சொல்றது? ஒன்றும் இல்லைம்மா. சரி, நான் வைக்கிறேன். அம்மா, வந்துட்டீங்களா? நீங்க எப்போ வருவீங்கன்னு தான் பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கமாம்மா. என்னம்மா டயனா, சொல்லு, என்ன விஷயம்? எதுவும் வேணுமா? எனக்கு என்ன வேணும் இந்த வீட்ல? எனக்கு எதுவும் வேண்டாம். எல்லாத்தையும் உங்க பொண்டாட்டியே அனுபவிக்கட்டும். எனக்கு இந்த வீட்ல என்ன உரிமை இருக்கு? மூத்த மருமகன் அவங்க தான் எல்லா உரிமையும் எடுத்துக்கிறாங்க. நான் ஏதோ வாங்கி தின்ன வந்தவ மாதிரி தானே கொடுக்கறத சாப்பிட்டுக்கிட்டு என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எதுக்கு பண்ணி அழுவுற? என்ன ஆச்சு? என்ன பிரச்சனை? எதுவா இருந்தாலும் இந்த மாமா கிட்ட சொல்லு, நான் கேக்குறேன். என்ன மாமா, யாருக்கிட்டையும் எனக்காக நீங்க போய் எதுவும் கேட்க வேண்டாம். ஏற்கனவே நான் எதுவும் சொல்ல போனாலே உங்க அக்கா மகளுக்கு வக்காலத்து வாங்கிக்கிட்டு வரைக்கலன்னு உங்களுக்கு உங்க பொண்டாட்டிக்கும் சண்டை வருது. மீண்டும் இதே மாதிரி என்னைய பத்தி அவங்க கிட்ட கேட்க போனீங்கன்னா அவங்க சுத்தமா என்னைய ஒரே அடியா ஓர கட்டிடுவாங்க. நான் செல்லமா ஆசையா பாசமா வளர்ந்தவ. என் கூட அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சின்னு யாரும் இல்ல. நான் ஒரு பொண்ணு தானே. ஏன் மாமா என்னைய எவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க? எனக்கு வேலையெல்லாம் செய்ய தெரியலன்னா கொஞ்சம் கொஞ்சமா பழகிக்க மாட்டேனா? எல்லார்கிட்டயும் போய் என்னை பத்தி ஏன் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க? எல்லார்கிட்டயும் உன்னை பத்தி குறை சொல்றா? என்னமா சொல்ற டயனா? ஆமா மாமா, நான் சொன்னா நீங்க எதுவுமே நம்ப மாட்டீங்க. என்ன டயனா, அது எப்படி நம்பாம இருப்பாங்க? என் கூட நீ வாயேன், கையோட அவளை என்னன்னு கேக்குறேன். என்ன அவ இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கா? மூத்த மருமகனா அவளுக்கு கொம்பா வளைச்சிருக்க. சின்ன பிள்ளையாச்சே, குடும்பத்தை பழக்க கொஞ்சம் நாள் ஆகும்னு கொஞ்சமாவது அவளுக்கு பொறுப்பு இருக்கா பாரு. வீட்டுல ஆள் எல்லாம் யாரும் இல்லாத நேரத்துல அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்காளா? வந்துட்டியலா? ஆட்டி வா. இவ்வளவு நேரம் உன்னை பத்தி தானே நான் வத்தி வச்சுக்கிட்டு இருந்தேன். உன் புருஷங்கிட்ட உன்னைய பத்தி நல்லா கொளுத்தி போட்டிருக்கேன். அது இன்னும் கொஞ்ச நேரத்துல அப்படியே கொழுந்து விட்டு திக்கு திக்கு திக்குன்னு எரியும். அதுல இதமா குளிர் காஞ்சிக்குவேன். ஏரா சத்தி, என்ன வீட்டுல ஆள் இல்லாத நேரத்துல ரொம்ப நீ அநியாயம் பண்ணிட்டு இருக்க போல இருக்கு. கேக்குறதுக்கு யாரும் இல்லைன்னு நினைப்போ. என்ன இது, எப்ப வந்தீங்கன்னு கேட்டது ஒரு குத்தமா? என்னவா ஆள் இல்லாத நேரத்துல அநியாயம் பண்றேன்னு சொல்றீங்க? என்ன பேசுறீங்க நீங்க? எதுவா இருந்தாலும் நேரா பேசுங்க. சுத்தி வளைச்சு மூக்கு தொட்டதுல என்கிட்ட வேண்டாம். ஆமா, நேரமாச்சு, எனக்கு உள்ள வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். என்ன, கொஞ்ச நேரம் இருடா. இல்ல மாமா, எதுவும் யாருக்கிட்டையும் கேட்க வேண்டாம். நான் சொன்னது சொன்னபடியாவே இருக்கட்டும். எல்லாத்தையும் மறந்துருங்க. டயனா, டயனா, டயனா உண்மை டயனா, பின்னாடியே போய் கொஞ்சிக்கிட்டு நில்லுங்களா. எப்பாடி அப்பா, நம்மள கூட இந்த மாதிரி ஆசையை கூப்பிடலையே இந்த மனுஷன். தாரே, இங்க பாரு, உன் அக்கா மாமா பின்னாடியே போ. ஏய், என்ன? ஏய் ஓய்ங்கிறதுல என்கிட்ட வச்சுக்காதீங்க, தெரியுதா? இப்ப யார் உங்களை அவகிட்ட பேச சொன்னது? நீங்க எப்படி அவகிட்ட பேசலாம்? அவ இவ்வளவு நேரம் என்னென்ன பண்ண தெரியுமா? என்னென்ன பேச்சு பேசுனா, என்னென்ன ஏச்சு ஏசுனா? ஐயோ கடவுளே, இதுவே நல்லவங்களா இருந்தா நாட்டுக்கிட்டு தங்கி இருப்பாங்க. நான் ஒரு மான கிட்டவ தானே, அதான் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு கிடக்குறேன். யார் உனைய பேசுனது? யார் உனைய ஏசுனது? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி எப்படி போறா பத்தியாவ? இல்ல அவளை இப்படியே சும்மா விட்டுக்கிட்டு இருந்தா நான் என்ன செய்யறது? எல்லாம் என் நேரம். அவளை சொல்லி என்ன, உங்களை தான் சொல்லணும். தம்பிக்கு தங்கச்சிக்கும் ஒரு முழுக்க கடனை வாங்கி நல்ல கோலாகலமா கல்யாணம் பண்ணி கொண்டாடுனீங்கல்ல, அதுக்குதான் இப்ப நல்லா வச்சு குத்து குத்துற குத்துறா இந்த குந்தாணி. இந்தாரு, என்ன நீ பேசிக்கிட்டு இருக்க? டயானா என்னோட தம்பி பொண்டாட்டி தான். இருந்தாலும் என் அக்கா மகன்றது உனக்கு மனசுல இருக்கட்டும், புரியுதா? புரியுது புரியுது. சின்ன பிள்ளை, ஏதோ தெரிஞ்சா தெரியாமலோ ஏதாவது சொல்லிருக்கோம், அதுக்காக அந்த பிள்ளைய போட்டு நடிப்பியா? என்னடி நீ வீட்டுக்கு மூத்தவன், நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாமா? மூத்தவன மூச்சுக்கு முன்னூறு வாட்டி நம்ம தான் சொல்லிக்கிட்டு கிடக்கணும். ஒரு தீங்க மதிக்க மாட்டேங்கிறா. வீட்டுக்கு மூத்தவ. ஒரு உப்பு சப்புக்கு கூட நான் ஆகாதவ. நான் ஒரு அனாதி நாயை. எனக்கிட்ட கேட்க யார் இருக்க? உன் அக்கா மாவ தான் 20 பவுன் 50 பவுன் நகனட்டோடு இந்த வீட்டுக்கு வந்தா. நான் என்ன மேலிலேருந்து கால வரைக்கும் தங்கமா வைரமா மாட்டிக்கிட்டா வந்தேன். ஏய் அம்மா, வீட்டுல அடி எடுத்து வச்சது உன் புராணம் தாங்க முடியலையடி. என்னடி உனக்கு இப்ப? எனக்கு என்ன இருக்கு? வட்டிக்கு பணம் வாங்கினிய பத்தியில உங்க தம்பி கல்யாணத்துக்கு அவன் வட்டி கட்டலன்னு வீட்டு வாசல்ல வந்து நின்றுப்பான் போல இருக்கு. உன் அக்கா முக டொயானா யாருடா நீ, எதுக்குடா வந்த, என்னடா ஆச்சுடா போச்சுடா, அவனை இவனை அப்படி இப்படின்னு அவ்வளவு பேச்சு நடு தெருல நின்றுக்கிட்டு. ஐயா, இந்த மாதிரி ஒரு நாள் இத்தனை வருஷத்துல நான் வாசல தாண்டி போய் நின்றுப்பனா, இல்ல எதுவும் யாரையும் பார்த்து எதிர்த்து பேசிருப்பனா? சொல்லியா சொல்லு. என்ன சொல்ற? நிஜமாவா? அவ அந்த ஆள பேசுனது மட்டும் இல்ல, உன்னை என்ன பேச்சு பேசுனா தெரியுமா? நான் சொன்னா நீ நம்பவா போற? வட்டிக்காரன் நம்மள ஏதாவது சொல்லிருப்பான் கோவத்துல, அதுக்கு நம்மள பேசிருக்கோம் புள்ள. நம்மள பேசுறதுக்கு உரிமை எதுவும் இல்லையா? சத்தி, உன் கூட பிறந்து தங்கச்சியா இருந்தா இந்த மாதிரி எல்லாம் கோவப்படுவியா? சொல்லுமா. நான் என்ன சொல்ல வரேன்னு கூட நீங்க கேட்க தயாரா இல்ல. ஒன்னா இருக்கிறதுக்கு பேரு தான் குடும்பம். இப்ப பாரு, ஏதாவது ஒரு பிரச்சனையை வச்சுக்கிட்டு எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா அதுக்கு பேரு குடும்பம் கிடையாது. ஒரு குடும்பத்துல ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி தான் இருப்பாங்க. அதையெல்லாம் நம்ம தான் அனுசரிச்சு போகணும். வயசுல பெரியவங்களா இருக்கிற நம்ம தான் எதையும் கண்டு காணாம போகணுமா? ஒவ்வொன்னாவா நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியும்? சரிவா, வந்து சாப்பாடு போடு. இதுக்காக நான் எவ்வளவு பொறுத்து போறது? உங்களுக்காக எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு தான் ஆகணுமா?
என்னையும் ஒருத்தி அசிங்கமா மரியாதை இல்லாம வயசுல மூத்தவனு கூட கொஞ்சம் கூட மதிப்பு கொடுக்காம நடத்துறானா அதை கூட நீங்க கேட்க மாட்டீங்களா? இங்க பாரு, இப்ப நான் என் அக்கா மாவளை கேட்கறதுக்கு 5 நிமிஷம் ஆகாது. நான் உனக்கு வக்காலத்து வாங்கிக்கிட்டு அந்த பிள்ளைய எதுவும் கேட்க போனா பரவ இப்ப நம்ம கிட்ட நல்லா பேசுற நம்ம தம்பி நமக்கு விரோதி ஆயிடுவான். எங்கேயோ வெளியில போய் இருந்து வாரான், வரையில அண்ணா மைனின்னு நம்ம மூஞ்சில சந்தோஷமா சிரிச்சு பேசுறான். இப்படி இருக்கிற நம்ம குடும்பம் இப்படியே இருந்துட்டு போன போகுதேன். அந்த புள்ள பேசுறது ஏசுறதுலாம் என் காதுல மட்டும் என்ன விழாமலா இருக்கு? எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் நானும் காதுல வாங்காத மாதிரி போறேன். இன்னைக்கு அவன் வந்து நம்ம முகத்துல முழிக்க வேணாமா? அவனுக்காக எல்லாத்தையும் பொறுத்து போகலாம். உங்க தம்பியையும் நீங்க நம்புறீங்க அப்ப. நம்புங்க நம்புங்க. பொய்யான சிரிப்பு எது உண்மையான நடிப்பு எதுன்னு உங்களுக்கு எதுவும் தெரியல. அதுக்காக கூட பிறந்த பிறப்பையே சந்தேகப்படுறதா? அவங்க உண்மையா இருக்காங்களோ பொய்யா இருக்காங்களோ அது அவங்களுக்கு தான் தெரியும். நீயும் நானும் உண்மையா தானே இருக்கோம். அது போதும் நமக்கு. வா, அந்த பிள்ளை உன்னைய மரியாதை இல்லாத நடத்துதுன்னா அந்த பிள்ளைக்கு அதான் தெரியும்னு விலகி போயிடு. உன்னை யாரும் மீண்டும் மீண்டும் அந்த பிள்ளைகிட்ட வச்சுக்க சொன்னது? நான் என்ன வம்புக்கு போறேன்? அவளா வேணும்னு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வம்பு இழுக்கிற. ஆமா, நம்ம இந்த வீட்லயே இருக்க வேண்டாம், நம்ம எங்கேயாவது போயிடலாம். இங்க நம்ம இருக்கிறது தான் எல்லாருக்கும் பிரச்சனை. அல்பத்தனமான விஷயத்துக்காகலாம் என் குடும்பத்தை விட்டுட்டு என்னால தனியா வர முடியாது. நீ எப்படி எனக்கு முக்கியமோ அந்த மாதிரி என் குடும்பமும் முக்கியம். எனக்காண்டி என் குடும்பத்துக்காண்டி எல்லாத்தையும் நீ பொறுத்து தான் போகணும். அடுத்த விட்டு பிள்ளையா இருந்தா நான் அதட்டி கேட்டுடுவேன். என் அக்கா மகளை கொண்டு வந்து வச்சிருக்கேன். நாளைக்கு நம்ம இப்படியெல்லாம் இந்த பிள்ளைய எதுவும் பேசுறேன்னு என் அக்காவுக்கு தெரிஞ்சதுன்னா அது எனக்கு தான் அசிங்கம். அப்ப அவ உங்களை அசிங்கப்படுத்துறாளே? நான் சொல்ல சொல்ல கேட்காம நீ மீண்டும் மீண்டும் எதிர்த்து பேசிக்கிட்டு தான் இருப்பியா? வெளியில இருந்து வந்த ஆளுக்கு ஒருவேளை தண்ணி கொடுப்போம்னு இருக்கா பாரு இந்த பிள்ளைக்கு. இந்த மாதிரி தொல்லைக்கு தான் வீட்டு பக்கமே வர கிடையாது. காடு மாடு வயவரப்புன்னு அங்கேயே கடந்துடுறது. சாப்பிட்டுட்டு போங்க, வாங்க. வேணாமா வேணாம், நான் எனக்கு சாப்பாடு வேண்டாம், நான் போறேன். கூட பிறந்த அக்கா மாவளை கட்டி வச்சிருந்தா கூட இந்த மனுஷன் இப்படி எல்லாம் பண்ணுவாருன்னு தெரியல. குடும்பம்னு எதுக்கு இப்படி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டுக்கிட்டு கிடக்கணும்? குடும்பத்துல ஒரு ஆளு மதிக்கிறது கிடையாது. வெட்டு வீரப்பா இந்த ஆளுதான். நான் தான் வீட்டுக்கு பெரியவன், நான் தான் எல்லாத்தையும் எடுப்பேன் செய்வனே. மூக்க உடைச்சுக்கிட்டு எங்க நிக்க போறாரு தெரியல. இப்ப நம்ம சொல்றவெல்லாம் கேனச்சிருக்கே தான் தெரியும். நாளைக்கு நல்ல பட்டு திருந்து போதுதான் தெரியும் குடும்பத்துல உள்ள எல்லாரும் பழங்கணத்துல பிடிச்சு தள்ளி விட்டுட்டாங்கன்னு. இந்த என்னத்தை சொன்னாலும் என்னத்தை சொல்லி மயக்கினாலும் எவ்வளவு பேசினாலும் கொஞ்சமாவது பிடி கொடுக்கறார பாத்தியா? உன்னையும் மயக்கி வச்சுக்கிட்டா, என் பிரச்சனையும் மயக்கி வச்சுக்கிட்டா. இவ பொம்பளையா இருப்பா? இவளுக்கு என்னதான் தெரியாம இருக்கும்? இல்ல உடம்பு மட்டும் தான் நம்மளுக்கு வளர்ந்துருக்கு, மூளை கொஞ்சம் கூட வளரல. இவள மாதிரி நம்மளுக்கு யாரையும் கையில போட்டுக்க தெரியல. நாளா எதுக்குதான் வீட்டுக்கு மூத்தாளா வாக்கப்பட்டு குடும்பம் நடத்தி சிரிச்சு சின்ன பண்ணமா வரணும்? ஐயோ, வேலைக்கு போன மனுஷன் வர்றதுக்கு நேரம் ஆயிடுச்சு. இந்நேரத்துக்கு காலை சோப்பு முடிச்சிருக்கும். என்ன இந்த பையில இன்னும் ஆளை காணோம்? வீணா ரொம்ப விலை கொடுத்து வாங்குறானே இவன். படத்துக்கு போவ நான் தான் பணம் கொடுத்தான்னு தெரிஞ்சது அவ்வளவுதான். என்னைய ஊரை விட்டு தொடுத்துருவாரு அவரு. போன ஒண்ணு போட்டு பார்க்கலாம். ரசத்தைய கட்ட சொல்லி போன ஒண்ணு போட்டுட்டு வரலாம். ஐயோ, போன நேரம் வீடு வந்து சேர்ந்தமா தின்னமா தூங்கணுமான்னு இருக்க மாட்டான். அவி பையன் நம்மளதான் இழுத்து கொலையில விடுவான். ஐயோ ஐயோ, வந்துட்டாரு பிள்ளை அந்த மனுஷன். வா 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 வா, உட்காரு உட்காரு. என்னையா இன்னைக்கு நேரமா வேலை முடிஞ்சிருச்சு, உட்காரு. தண்ணி எடுத்துட்டு வரமா, சோறு போட்டு வரட்டுமா? என்ன நிப்பாட்டு, என்ன ரொம்ப பதட்டமா பேசுற? என்ன ஆச்சு? பதட்டமாவா? நான் எங்க பதட்டமா பேசுறேன்? நான் ரொம்ப சந்தோஷமா பேசுறேன். மச்ச நாள விட இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, அது உனக்கு பதட்டமா தெரியுதா? என்ன அப்படி உனக்கு சந்தோஷம்? இருக்கதா பண்ண. காலையில எழுந்து என் கொழுந்த பாவமைனி அண்ணன் எம்பட்டு நாளுதான் தனியா கடந்து கஷ்டப்படுவாரு. இன்னைக்கு நான் ஒரு இன்றைக்கு போயிட்டு வரேன், 300 ரூபாய் பணம் இருந்தா கொடுன்னு கேட்டுச்சு. ஐயா கடவுளே கருமாரியத்தா, என் பிள்ளைக்கு நல்ல புத்தியை கொடுத்துட்டீங்கன்னு பாலு காசுக்கு வச்சிருந்த 300 ரூபாய் எடுத்து கொடுத்தேன். சரி போற வர வழியில எப்படியும் செலவாகும்னு ராசாத்திய கட்டி ஒரு 300 வாங்கி கொடுத்து அனுப்பி விட்டுருக்கேன். பாரு, எனக்கு சந்தோஷமா இருக்காதா என்ன? நீ ஒன்னும் சந்தோஷமா பேசுற மாதிரி எனக்கு தெரியல. உள்ள எதையோ மறைச்சுக்கிட்டு வெளியில சந்தோஷமா இருக்கிற மாதிரி காமிக்கிற மாதிரி தானே இருக்கு. இருக்கும், உனக்கு இருக்கு. என் குழந்தை பத்தி பேசினாலே உனக்கு அப்படித்தான் இருக்கும். குழந்தை வச்சு நீயே கொஞ்சிக்க. அவனுக்கு நீ கொடுக்குற இடம் தான் எல்லாம். சரி, குடிக்க தண்ணி எடுத்துட்டு வா. ஊர்ல உள்ள மைனியெல்லாம் குழந்தைன வீட்டுக்குள்ள சேர்க்க விட மாட்டேங்கிறாங்க. நீ என்னன்னா உன் குழந்தைனுக்கு உன் பிள்ளைக்கு மேல செல்லம் கொடுக்குற. எத்தனை நாளைக்கு தான் நானும் பாக்குறேன். உன்னைய மாதிரி இன்னொருத்தி இந்த வீட்டுக்கு வர வரைக்கும் தானே. என்னைய மாதிரி இன்னொருத்தி வந்தா என்ன? என்னைக்கு என் குழந்தை எனக்கு தான் பிள்ளை, அதுக்கு பிறகுதான் இன்னொருத்திக்கு புருஷன். இந்நேரத்துக்கு என் குழந்தை வந்துகிட்டு இருப்பாரு. நான் அவருக்கு சூடா காபி போட்டு வைக்கிறேன். பாவம் பிள்ளை வெயில்ல போயிட்டு வரும். ஆத்தாடி ஆத்தா, உன் அல்டாப்பு தாங்க முடியலையே. என்னவோ அதிசயமா இன்னைக்குதான் உன் குழந்தை இன்றைக்கு போற மாதிரி இல்ல பண்றா. வாரத்துல 4 நாள் இன்றைக்குன்னே தான் நான் சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் அழிக்கிறான். பரவாயில்ல, பெருமை வேற பெருமை. ஓ, குடிக்க தண்ணி எடுத்துட்டு வா. வேலை செய்யற ஆளுக்கு இந்த வீட்டுல மரியாதை கிடையாது. வெட்டி பயலுக்கு தான் வீராப்பு மரியாதை. வளர்ந்த பிள்ளைய சும்மா வஞ்சிக்கிட்டே இருக்காத. தோளுக்கு வளர்ந்த பிறகு என்ன? தை பிறந்தா வழி பிறக்குன்ற மாதிரி இந்த தைய பிறந்துருச்சுல, இனி எல்லாமே நல்லதாதான் நடக்கும். ஆடியே, நீ ஒரே அடியா அளந்து தள்ளாத. போ, குடிக்க தண்ணி எடுத்துருவா. உன்கிட்ட பேச எனக்கு சத்தி இல்ல. உள்ள பாவம் காலையிலே கடவுளை வேண்டிக்கிட்டே போச்சு. அத்தாடி அத்தா, எப்படியே தப்பிச்சிட்டோம். சபடி கஹும் சபடி கஹும் அச்சா கிசாலே கிசாலே கிசா கிசா கிசாலே. அத்தாடி அத்தா, வரையிலே ஆட்டம் போட்டுக்கிட்டு வரானே, என்ன வளர போறான்னு தெரியல. அனியே, சுப்பு, வாய மூடு திறக்காத. எதுவும் திறந்து பேசுறாதீங்க. என்ன மைனே வாய பொளந்துகிட்டு நிக்கிறா?
ஐயோ என்ன பண்ண பேசுறது ஐயோ சுப்பா இன்று எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சா ஆ இன்றியா எந்த இன்றைக்கு நான் போனேன் ஐயோ வச்சுட்டாண்டா அப்பு ஐயோ கடவுளே சுப்பு காலையில ஐயோ மைனி என் அண்ணன் பாவம் தனியா கஷ்டப்படுறாரு இன்றைக்கு போறேன்னு 600 நான் 300 அக்கா 300 600 கொடுத்தமே அந்த இன்றி தான் மறந்துட்டியா இன்றி ஓ ஓ இன்டர்வியூவா மைனி அது வந்து ஐயோ வந்து வளைய கடைஞ்சு அந்தனுக்கிட்ட இவன் வேற பாட்டா படிக்கிறடே இல்லே இங்கயா ஊசல் ஆடிக்கிட்டு நிக்குதுடா கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிட்ட பாவி பயலே மைனி இன்னும் 2 நல்ல வேலைக்கு வரலன்னு சொல்லிட்டாங்க வேலை வெளிநாட்டு கம்பெனில இந்த சுப்பு சொல்றேன் நிஜமாவா ஆமா மைனிய நான் என்ன பொய்யா சொல்றேன் நெசமாத்தான் நடத்து மாசம் சம்பளம் 1,25,000 ஆத்தாடி ஆத்தா 1.5 லட்சமா ஐயா 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 சுப்பு வாயில சக்கரையே போடணும் இங்க வரியா என்ன சொன்ன என் குழந்தை பார்த்து என்ன சொன்ன அந்த சோறு ஒரு சோறு அவன் இவன் அப்படி இப்படின்னு என்னென்ன பேச்சு பேசுவ பாரியா என் குழந்தை திறமைய பாரியா ஒரு மாச சம்பளம் 1.5 லட்சமா உன் வாழ்க்கையில 1 லட்சத்துக்கு எத்தனை முட்டைன்னு தெரியுமாயா உனக்கு தெரியுமா அதெல்லாம் தெரிஞ்சிருந்தா இந்த ஊரை தாண்டி எப்பவா போயிருப்பாரு மைனி விட்டுங்க சரி இருக்கட்டும் வெயில் வந்திருக்கான்னு சாப்பிட கொடு 1.5 லட்சமா அப்பாடி வெளிநாடுன்னு வேற சொல்றான் போயாச்சு அப்பா ஒரு படத்துக்கு நிம்மதியா போயிட்டு வர முடியுது அந்த வீட்டுல எது செஞ்சாலும் பயந்து தான் செய்ய வேண்டியது இருக்கு வீடு சுப்பு 1.5 லட்சம் சம்பளம் அப்புறம் மைனிய ஏன் மைனி நீ எங்க படத்துக்கு என்னை அனுப்பி விட்டேன்னு அண்ணன் கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு நான் அப்படி போய் சொன்னா நீ வேற என்ன அப்ப அது உண்மை இல்லையா நான் இன்டர்வியூக்கு போனேன் நீ தானே போய் சொன்ன இப்ப என்ன உண்மை இல்லையான்னு கேக்குறேன் ஐயோ கொஞ்ச நேரத்துல நான் ஏதேதோ கனவு கண்டுபிட்டனே நம்ம குழந்தை கை நிறைய சம்பாதிப்பாரு நமக்கு கட்டுக்கட்டா பணம் கொடுப்பாரு நம்ம மாடி மேல மாடி வச்சு அடுக்கு மாடி கட்டடம் கட்டலாம்னு நினைச்சேன் நடக்கும் எல்லாம் நடக்கும் சீக்கிரத்துல நடக்கும் கவலையே படாத மாடி மேல மாடி என்ன 10 அடுக்கு பங்களாவில உன்னைய வாழ வைக்கிற கவலைப்படாத அத்தே எனக்கு இந்த ஒரு வார்த்தை போதும் சாமி நான் பெத்த பிள்ளை கூட இப்படி சொல்லுமான்னு தெரியல சரியே படம் எப்படி இருந்தது நல்லா இருந்ததா நல்லா இருந்ததா என் தலைவன் அஜித் ஏகே நல்லா இருக்காதா என்ன வேற லெவல் வெறித்தனம் மாசம் சம படம் சரியான படம் சரி இருக்கட்டும் அடுத்து என்ன ஆயுத புசிக்க சரஸ்வதி புசிக்க சீக்கிரம் டிவில போட்டுருவாங்க அப்ப நாங்க பாத்துக்கிறோம் மைனியே நீ மட்டும் காசு கொடுக்கலன்னு வச்சுக்க படத்துக்கே போயிருக்க முடியாது என் ஃப்ரெண்டோளுக்குலாம் இன்னைக்கு நான் தான் டிக்கெட் எடுத்தேன் இன்னைக்கு எல்லாருக்கும் நான் தான் செலவு பண்ணேன் எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டனுவன் எப்பவும் அவனை கூட போறப்ப அவனதான் எனக்கு டிக்கெட் எடுத்து பண்ணுவேன் அவனதான் எனக்கு செலவு பண்ணுவானுவன் ஆனா இன்னைக்கு 600 ரூபாய் அப்படியே கத்த சீட்டு எடுத்து கொடுத்தா எல்லாருக்கிட்டையும் காசை குடுப்ப இதெல்லாம் உன் அண்ணன் காதுல விழுந்துச்சு அதோட நீ செத்தடி மவனே அதான் இன்டர்வியூ 1.5 லட்சம் உன் புருஷன் ஆஃப் பண்ணிட்டோமா அப்புறம் என்ன கவலைப்பட்டதை விட்டு நல்லபடி ஐயோ என்ன சத்தியமா இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்ல மைனி தான் எனக்கு காசு கொடுத்து போய் படுபாருன்னு சொல்லிச்சு பாவி பையில கோத்து விட்டு வேடிக்கை பாக்குறியா யாக்கா இல்லங்க ஏங்க இவன் தான் காசு நான் சரிச்சா ஐயோ மைனி இனி உங்களுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது ஆளு கொடுங்க உங்க குடும்பத்துக்கு இடையில நான் இதுக்கு நந்தி மாதிரி நான் போறப்பா நீங்களே உங்க புருஷனாவது இன்னைக்கு உன்னைய ஐயோ ஒழுங்கா ஓடிடி நல்லபடி இன்னைக்கு அவ்வளவுதான் கையை காலு தனித்தனியா அந்த மனுஷன் பிச்சை எடுத்துருவாரு உசுர கையில பிடிச்சுக்கிட்டு ஓடி வந்தேன் பசி எடுக்குது சோறு போடுனாரு ஐயா சோறு கூட போட்டு தரல அந்த பையன் எப்படி காலை வாரி விட்டு போயிட்டான் நீ வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருந்திருக்க மாட்டேன் உனக்கு கத்திட்டு இருந்திருப்பா அதான் காலை வாங்கிருப்பாரு சோறுல ஆக்கிதான் இருக்கு போட்டு சாப்பிட்டுப்பாரு எனக்கு தான் சரியான பசி எடுக்குது வந்து சாப்பாடு போடு இக்கா என்ன மீன் குழம்பா இது இன்னைக்கு சனிக்கிழமை நான் மீன் குழம்பு சாப்பிட மாட்டேன்னு தெரியாதே என்ன பரவே ஒரு கவச்சு நத்தமா அடிக்குது வீட்டுல ஆமாடி எனக்கும் அப்படித்தான் அடிக்குது எட்டி நாலுமுடி இங்க வந்து பாரு ஐயோ குடல பரட்டது நாட்டம் என்னக்கா நேத்து முந்தானத்து மீன் அலசி எதுவும் தண்ணி இந்த பக்கம் ஊத்தி விட்டியா இப்படி கவுச்சு நாத்து அடிக்குது எப்பா நான் என்ன கிணச்சிருக்கேடி வீட்டு வாசல்ல மீன் அலசினா தண்ணி ஊத்துறதுக்கு என்னாடி இது அநியாயம் 1000 தான் இருந்தாலும் ஒரு பொம்பளை இப்படி இல்லாமா பண்ணுவா வீட்டு வாசல்ல வந்து தண்ணி ஊத்தி விட்டுருக்கடி கொஞ்சமாவது தலையை வைக்க முடியுது அந்த பக்கம் என்ன நாத்து அடிக்குது அப்பா இங்க என்ன வீடு வாசல்லையா இடம் இல்லையா இல்ல எதுவும் செய்யறதுக்கு தான் கஷ்டமா இருக்கா அல்ல எல்லாம் தாராளமா தான் இருக்கு பொறவு என்ன குறையாண்டி இதெல்லாம் சொன்னா உன் புருஷன் காதுல விடாது எக்கடா போற பாரு கேளு என்னண்டு ஏமா டயனா நீ பண்றது கொஞ்சமாவது உனக்கே நியாயமா இருக்கா தெரியாம கேக்குறேன் இதெல்லாம் எங்கேயாவது அடுக்குமா வீடு இல்லையா வாசல் இல்லையா இடம் இல்லையா இல்ல குளிக்க போவதான் எங்கேயும் வசதி இல்லையா எல்லா வசதியும் நல்லதானே செஞ்சு கொடுத்துருக்காரு உன் புருஷன் அதுல என்ன சந்தேகம் ஆத்தாடி உன்னைய சந்தேகம்லாம் எதுவும் படலமா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத புழங்குற வீட்டுல வந்து மீன் அலசின தண்ணியை ஊத்தி வச்சிருக்கியே இதெல்லாம் கொஞ்சமாவது நல்லா இருக்கா சொல்லு பண்றதுக்கு எதுவுமே சரியில்லமா என்னது நான் மீன் அலசி தண்ணிய ஓ வாசல ஊத்திருக்கனா ஐயா எனக்கு இதான் வேலை வரு நீ எதையும் கண்டகரமத்தை தின்னுட்டு போட்டு வச்சிருப்ப அது நாரி தொலைதுனா என்னன்னு பாரு வீடு வாசல அப்பப்ப கூட்டி வாரி பெருக்கி சுத்தமத்தமா வச்சிருந்தா தானே தெரியும் உனக்கு இப்ப காடு மாதிரி வீட்டை போட்டுக்கிட்டு என்னைய கேக்குற நான் வீடு வாசல் சுத்தம் பண்ணாம இருக்கனா
இந்த ஆண்டவனுக்கு அடுக்காத நீ பேசுறதெல்லாம் இன்னும் நாத்த அடிக்குது. சின்ன பிள்ளைவ இருக்கு, கொஞ்சமாவது உனக்கு மனசாட்சி இருந்தது அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவியா? நான் ஊத்துறத நீ பாத்தியா? நான் மீன் அலசி ஊத்துறத நீ பாத்தியா? எதுவா இருந்தாலும் தெரிஞ்சுக்கிட்டு பேசு. என்ன நீ வேணும்னே என்கிட்ட சண்டைக்கு வர? என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ஆளில அந்த மாதிரி தான் அவ்வளவு பேச்சு பேசுற. நீ உன் பெருசுகிட்ட பேசுனதுல நான் கேட்கல நினைச்சுக்கிட்டியா? எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். கேட்டுக்கிட்டு இருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். என் புருஷனை நானும் என்ன பேசிக்கிறோம்னு ஒட்டு கேட்கறதே உன் வேலை. இந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் நான் இப்படி எல்லாம் பண்ணிருப்பனா? இல்ல இது மாதிரி ஏதாவது எடுத்து கொடுத்துருப்பனா? எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ற? இதுதான் நான் பண்ணுவேன். அதெல்லாம் நீ கேட்காத சரியா? இந்த வீட்ல உனக்கு மட்டும் தான் உரிமை இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு ரொம்ப அதிகாரம் பண்ணாத. இது என் அம்மா பிறந்த வீடு, எல்லா உரிமையும் எனக்கும் இருக்கு. அத்தாடி உன் ஆத்தா பிறந்த வீடு தான் சாமியே. ஆனா இந்த வீட்டுக்கு நீ வாக்கப்பட்டு வந்திருக்காத மறந்துடாத. மட்டும் வாழலாம், நீ மட்டும் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம்னு நினைச்சா ஒரு நாள் நல்லாவே இருக்க முடியாது. நான் ஒரு கெட்ட எண்ணம் அதுக்குள்ளேயே பத்தியா இதுக்கு. நீ எல்லாம் உங்ககிட்ட எல்லாம் பேசுறதே சுத்த வேஸ்ட். ஏக்கா நீ என்னக்கா சும்மா வாய்ச்சோடல் பேசிக்கிட்டு நிக்கிற? அக்கா மாரியாத்தா கோயிலுக்கு போய் மண்ணள்ளி வச்சுட்டு வரலாம். எந்த சிறுக்கு மீன் அலசிங்க ஊத்துனாலோ நாளைக்கு அவ கை கால வில்லங்காம போயிடும்ல. மண்ணள்ளி வைக்கலாம் வாக்க. சரியா சொன்ன வசந்தி, நீ சொல்றதுதான் சரி. வா போலாம் வா. தெரியும்ல எவ ஊத்துனானே. ஏய் ஏய், அதான் மீன் குழம்பு வச்சிருக்க. நான் தான் மீன் வாங்கினேன்னு தெரிஞ்சுக்கிட்டு பழைய தூக்கி ஏன் மேல போட்டுக்கல? உங்க உருட்டல் மிரட்டலுக்குலாம் பயப்படுற ஆளு நான் கிடையாது. மீன் நான் தான் அலசுறேன், நான் இல்லைன்னு சொல்லல. தண்ணி அந்த பக்கமா ஊத்துறேன், அது இப்படி வந்துருச்சு. என்ன பங்கு பிரிச்சு வச்சிருக்காங்க? இது வரைக்கும் உன் இடம், இது வரைக்கும் என் இடம். இங்க நீ தான் இருக்கணும், நான் தான் இருக்கணும்னு வீட்டு ஓரமா ஊத்தி விட்டேன். அது உன் வீட்டுக்கு காத்துல நாத்து அடிக்குதுன்னு அதுக்கு என்ன செய்ய முடியும்? காத்தையை நான் பிடிச்சு வச்சுக்க முடியும்? ஊத்துற நீ தோட்டத்து பரமா ஊத்தி இருக்கணும். இப்படி கொள்ள வாசல ஊத்துனா வீட்டு முச்சு வரை நாத்து தானே அடிக்கும். இதை செய்யணும், எப்படி செய்யணும், என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். நீ ஒன்னும் சொல்லி தர வேண்டாம். மீன் கவச்சு வாசம் அடிச்சதுன்னா வீடு வாசல கழுவி விடு. நீ நான் வந்து வம்பு பண்ணிக்கிட்டு நிக்கிறேன். பெரிய மன்னர் பரம்பரை இவங்க. இவ்வளவு வீட்டுல எந்த வாடையும் அடிக்காது. வந்துட்டாலும் பேசுறதுக்கு. அம்மா வரட்டும்டி, வரட்டும். என்ன கொழுப்பு பத்தி அவளுக்கு? நீ கோயில போய் மண்ணள்ளி வச்சிருக்கணும். போனா போது விடுடி, பாத்துக்கலாம். சனியை நம்ம தலைமையில ஏறி உட்காந்துருக்குன்னு தெரிஞ்சு இறங்கு இறங்குனா அது இன்னும் நம்மள பிடிச்ச ஆட்டத்தான் செய்யும். இன்னைக்கு இவ தொல்லை எனக்கு ஒழியுமோ, என்னைக்கு நான் நிம்மதியா இருப்பணும். அப்படியே கடக்கட்டும். புருஷன் வந்து ஆதாரத்தோட காட்டுக்கு அப்பயாவது நம்புறாரா பாக்கும். அந்த மனுஷனா வழக்கமத்தை எடுத்து வாசல கழுவி விடுவாரு. இல்ல இப்படியே இருக்க கூடாது. இவளுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். என் குழந்தை கிட்ட சொல்லி இவளுக்கு என்ன பண்றேன்னு பாரு.